நான் மட்டும் தானே உன்னை அரைஞ்சு பல்லெல்லாம் உடச்சிருக்கேன். ரவியண்ணன் நான் பார்க்குறேன், ரயான் கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பெட்டி பற்றி பேசுகிறார். அடுத்து என்கிட்ட வந்து என்னடா பெட்டி எடுப்பியாடா அப்படின்னு கேட்டார். நான் எடுக்க மாட்டேனே. ஏன் எடுக்க மாட்டேன்? அதுக்கு நான் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன். இப்போ அருணை அப்படி தான் கேட்குறாரு, ஜேகே அப்படி தான் கேட்குறாரு, தீபகன்கிட்ட பெட்டின்னு ஒரு வாயை திறக்கல. ரயானை தவிர எல்லாரும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான் என் பார்வை. அதே போல் என்கிட்டையும் உட்கார வச்சு நீ ஏன் தீபகனை கேள்வி கேட்கல, நீ ஏன் கேப்டன் டாஸ்க், நான் மட்டும் இருந்தானே உன்னை அரைஞ்சு பல்லெல்லாம் உடச்சிருப்பேன்டா, இப்படி என் மேலே அவர் நிறைய விமர்சனங்கள் வச்சார். இப்படி எல்லார் மேலே விமர்சனம் வச்சதை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் எல்லாரும் சனிக்கிழமை வந்து உனக்காக அவர் பேசுகிறாருன்னு எனக்கு ஆடி போச்சு. ஒருவேளை நம்ம மேலே இருக்கிற அன்பில் எல்லா இப்போ ரியாது ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, முத்துக்குமரன் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் சனிக்கிழமை கொண்டாந்து வைக்கிறப்போ எனக்கு இதெல்லாம் எப்போ நடந்துச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உண்மையிலே என் கண்ணில் பட்டுருந்துச்சுன்னா, ஒருவேளை என்னையை வச்சுக்கிட்டு ரவி என்னை வந்து வேறு யார்ட்டையாவது இப்போ சவுண்டெல்லாம் சொன்னிச்சு, எல்லோரும் முத்துக்குமரனுக்காக பேச அப்படி தெரிஞ்சுன்னா நான் போய் ரவி என்னை கையை பிடிச்சிருப்பேன். அண்ணா இங்கே இது வேணாம்ண்ணே, ஏன்னா நாங்கள் 8 பேரும் போராடிக்கிட்டு இருக்கோம், இங்கே நீங்கள் வந்து முத்துக்குமரன் தான் ஜெயிப்பாங்கிற ஒரு மனநிலையோடு இங்கே பேசுனீங்கன்னா அது சரியாக இருக்காது, மற்றவங்க ஏதோ ஒரு இடத்துல அது வந்து பாதிக்கும்.